எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரசம் சாதம் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கிளாஸ் பருப்பு, 2 கழுவி ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சின்ன ஜீரகம், குருமிளகு கொஞ்சம், ஒரு 4 பல் பூண்டு அதையும் நசுக்கி போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வத்தல் போட்டுக்கோங்க. வத்தல் போட்டு 2 தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணி கரைச்சி உள்ளே ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறமா அரிசி பருப்பு 2ஐயும் உள்ளே போட்டுட்டு 2 சேர்ந்து 1/2 கிளாஸ் வரும். ஆனால் நான் தண்ணி ஊற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஏன்னா இதுக்கு சாப்பாடு கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. 5 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ரசம் சாதம் ரெடி ஆயிரும். நெய் ஊற்றி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். இடையில உப்பு போட மறந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. பாய்.